நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி. வக்கீல் சார், இப்படி எத்தனை நிரபராதிகளை நீங்க கோர்ட்ல கதற வச்சிருப்பீங்க? என்னடா அப்படி பாக்குற? குத்தங்களை கூட இருந்தே பண்ணவன் இப்படி குத்தலா பேசுறான்னு பாக்குறியா? ஏய் உட்கார்றா. அட நம்ம சீட்டு தான்டா, உட்கார்றா. ஏய், பிறக்கும் போதே எப்படி சாவு நிச்சயமாகுதோ அதே மாதிரி தப்பு செய்யும் போதே தண்டனை நிச்சயமாகுது. இதெல்லாம் நீ உள்ள வர்றதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது என்னன்னு. உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சே திரணும்னு. டேய், இத பெரிய அறிவாளி யாரும் சொல்லலடா, என் பையன் சொல்லிட்டு போறான்டா. இன்ஸ்பெக்டர் சார், நான் நிரபராதி. என்ன ஏன் ஜெயில அடைக்கிறீங்க? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கூறுகிறேன் கேள். கூறும், கூறி பாரும். பொய் அட்ரஸ் கொடுத்திருக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க, காரை திருடி இருக்க, லைசன்ஸ் இல்லாமலேயே காரை ஓட்டி இருக்க, காருக்காரனை கீழே தள்ளி அவனை காயப்படுத்தி இருக்க. ஏன் பால்ல தண்ணி கலந்தேன், அது எழுதிக்கங்க. நோட்டீஸ் பாயிண்ட். எஸ் சார். இப்படி எத்தனையோ குற்றங்களை செய்திருக்க. இந்த குற்றங்களுக்கெல்லாம் உனக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேரு வி கிருஷ்ணன் இல்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டியா? இல்லை சார். என்னையா? எனக்கு இந்த கோர்ட்ல தானே நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். நீ ஐநா சபைக்கே போனாலும் உனக்கு தண்டனை தண்டனை தான். போட்டா முதல்ல வாய. இன்ஸ்பெக்டர் சார், என் நிலைமையை தெரிஞ்சு எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றேனே தெரியல. உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலடா. உன்ன மாதிரி அயோக்கிய பெயர்களை புடிச்சு ஜெயில போட்டோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்டா, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். அழுவது பயனில்லை, தொழுவது பலனில்லை, அதிசயம் நடத்திவிடு. நடந்தது கிடக்கட்டும், நடப்பது நடக்கட்டும், சிறைக்கம்பி வளைத்து விடு. எவனுக்கும் அச்சமில்லை, இவனுக்கு மிச்சமில்லை, எவனுக்கு எழுதிவிடு. பொறுமைக்கும் எல்லையுண்டு, எந்த எருமைக்கும் ரோஷம் உண்டு, சிறைகளை உடைத்து விடு. சார், கைதியெல்லாம் கப்பி வாசிட்டாங்க. நிலைமை கட்டுக்கடங்காம போயிடுச்சு. கைதியெல்லாம் தப்பிச்சு போடுவாங்க போல இருக்கு. Come on, follow me. புடிங்க. என்ன இல்லையா? ஓடியாங்க தோழர்களே, ஓடியாங்க, தப்பிச்சு ஓடிடலாம். ஓடியாங்க, போலீஸ் வரக்குள்ள ஓடிடணும். சாகத்தான் போறேன். இன்னும் 2 பேரை சாகடிச்சிட்டு. அடா பாவி, எனக்கு இருந்த ஒரே தங்கச்சி அநியாயமா சாகடிச்சு. இன்னுமா உனக்கு அந்த வெறி தீரல? உன்ன மாதிரி ஆனந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. இப்பவே உன்னை என்ன செய்யற பாரு. உண்மை என்னன்னு புரியுற வரைக்கும் உங்களுக்கு மட்டுமில்ல, என்ன அநியாயமா தண்டிச்ச அந்த சட்டத்துக்கும் புரியாது. நீங்க எப்படி உங்க தங்கச்சியை பறி கொடுத்துட்டு தவிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டு நானும் தவிக்கிறேன். உங்க தங்கச்சியோட கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் காரணம் நான் தான் சொன்னது எல்லாமே போய். இந்த உண்மையை நான் ஏன் அன்னைக்கே கோர்ட்ல சொல்லலன்னா, சாட்சியங்களும் ஆதாரங்களும் என்ன குற்றவாளி நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன நம்பலன்னா இந்த போட்டோவை பாருங்க. இவன் பேர் ஆலிவர். உங்க தங்கச்சியை காதலிக்கிறதா நடிச்சு ஏமாத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என் தங்கச்சியோட சாவுக்கு காரணமும் அவங்கதான். இதுக்கு உடந்தையா இருந்தவங்க
அந்த இன்ஸ்பெக்டர், வக்கீல், உங்க டாக்டர், உங்க தங்கச்சியை கெடுத்த ஆளிவரையும் அந்த டாக்டரையும் பழி வாங்கணும்னா எனக்கு உங்க உதவி தேவை. ஒரு நல்லவனை அழிக்க உங்க உதவியை கேட்க, ஒரு நயவஞ்சகனை ஒழிக்கத்தான் உங்க உதவியை கேட்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்றேன். 4 கிளாஸ் 3 கிளாஸ் ஆச்சு. 3 கிளாஸ் 2 கிளாஸ் ஆயிடுச்சு. ஏய், இந்த லட்சுமணனுக்கு என்ன கரினாக்கா சென்டிமெண்டா போறேன்னு சொல்லிட்டு போனா போய் சேர்ந்துட்டானே. அது இருக்கட்டும்டா, அந்த வக்கீல் எப்படி இந்த கேஸ மாட்டினாரு? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஈஸ்வரன் செத்தா இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரு. ஏதோ தற்செயலா நடந்துன்னு நினைச்சோம். லட்சுமணன் செத்தா லாயர் உள்ள போயிட்டாரு. போற போக்க பார்த்தா மிஞ்சி இருக்கிறது நானும் இவனும் தான். இதுல யாரு செத்து டாக்டர் உள்ள போறது? எனக்கு என்னமோ என் மனசுல படுறதுதான் சரின்னு தோணுது. இவனை இந்தியாவிலேயே விட்டுட்டு நாம சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். ஏண்டா, செத்து போன ராஜாவோட தங்கச்சி லட்சுமி ஆவியா வந்து நம்ம எல்லாரையும் பழி வாங்குதோ? ஆவியாவது கீவியாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. யாரோ இத திட்டம் போட்டு பண்றான்னு என் மனசுக்கு படுது. ஆனா யாருன்னு தான் தெரியல. எது எப்படியோ அடுத்து நீதான். இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பண்றேன்டா, முடிவு பண்றேன். இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்றேன். இப்போ ரொம்ப குடிச்சிருக்க. இன்னும் ஓவரா குடிச்சிட்டு ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் மாட்டிக்குவேன். ஏற்கனவே நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வர வீட்டுக்கு போலாம். நான் கீழே போய் ரூம் பில்ல கிளியர் பண்ணிட்டு ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. பேசுறது எனக்கு வேண்டியவருக்கு தெரியும்ல. அட்மிட் ஆன உடனே ஏன் எனக்கு போன் பண்ணல? போன் பண்ண சார், உங்க லைன் 1/2 மணி நேரமா எங்கேஜா இருந்தது. நம்ம பூபதி டாக்டர் தான் எக்ஸ்ரே எடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காரு. நர்ஸ், சார். ரோசலின் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். மேடம், ஆலிவருக்கு எப்படி இருக்கு? சாரி சார், ரொம்ப சீரியஸா இருக்கு. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏற்கனவே 2 பேர் செத்து இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் ஜெயில இருக்காங்க. ஒருவேளை இவனும் செத்துட்டான்னா இந்த கேஸ்ல நாமும் மாட்டிக்குவோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா உடனே இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். இந்தாங்க சார். இன்னும் 2 ஹவர்ஸ்ல சரியாயிடும். நீ இங்கே இரு, நான் என் ரூம்ல இருக்கேன். சரிங்க சார். என்னங்க, நீங்க சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ல பாய்சனை கலந்து டாக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். அவரும் அதை போட்டார். ஒரு நிமிஷம் வாங்க.
இந்தாங்க சாவி. நான் பூட்டிட்டு சாவியை டாக்டர் கொண்டு போடுறேன். நீங்க உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. சரிங்க. ஓகே. டாக்டர் 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 டாக்டர். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆண்டவன் சாட்சியா நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இது சத்தியம். மிஸ் விஜயா, கொலை நடந்தோட போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது நீங்க தானே? ஆமாங்க. சோ கொலை நடந்தத நேர்ல பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான். தயவு செஞ்சு மறைக்காம அங்க என்ன நடந்ததுங்கறத தைரியமா சொல்லுங்க. சார், நான் 3 வருஷமா இவர்கிட்ட ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். செத்து போன ஆலிவாரம் இவரும் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மணி 6 ஆச்சுன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை 2 பேரும் காரசாரமா பேசிக்கிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேற. எனக்கு சேர வேண்டிய பணத்தை மொத்தமா கொடுக்கலன்னா உன்னை நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் 1 வாரமா ஆலிவர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. சம்பவம் நடந்த அன்னைக்கு அடிப்பட்ட காயத்தோட எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனார். நான் ஃபர்ஸ்ட் எய்ட் அவருக்கு குளுக்கோஸ் கொடுக்க போனேன். அப்போ டாக்டர் அதுல பேஜனை கலக்கி கொடுக்க சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். உடனே ஆத்திரத்தோட என்ன ரூம்ல தள்ளி போட்டுட்டார் சார். அதுக்கப்புறம் ஆலிவரை எப்படி இன்ஜெக்ஷன் மூலமா கொன்னுட்டாரு. நான் இருந்த ரூம்ல டெலிபோன் இருந்தனால போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னேன். ஓகே, நீங்க போகலாம். யுவர் ஆனர், நர்ஸ் விஜயாவின் வாக்குமூலப்படியும் ஏற்கனவே போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியங்களின்படியும் ஆலிவரை கொலை செய்து டாக்டர் அசோக் தான் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே நம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவர் சொல்றதெல்லாம் போய், சுத்த அபாண்டமான போய். நான் நிரபராய் சார், என்ன நம்புங்க சார். சார், அந்த சாட்சியங்கள் எல்லாம் போய் போய். உங்களுக்கு மட்டும் இல்லை, சாட்சியங்களும் ஆதாரங்களும் சரியா அமைஞ்சிட்டா யாரா இருந்தாலும் தண்டனை அடைஞ்சே தீரணும். செய்த பாவம் தீருதடா சிவகுருநாதா, இப்போ ஜெயில விட்டு ஓடுதடா சிவகுருநாதா. இப்ப நீ மட்டும் வெளியில இருந்திருந்தா நம்ம டாக்டர் அசோக் உன்னை தும்மா விட்டுருப்பாரா? இப்ப நீங்க இவ்வளவு விரும்பியும் நம்மள கவனிக்கிறதுக்கு நாதியே இல்ல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாத்தனம். நம்ம டாக்டரு அடடே, எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நவ். ஜெயிலுக்குள்ள இங்கிலீஷ் பேசினா 1 வருஷம் கூடுதலா கிடைக்குமா? இப்பதான் வந்தேன். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100. எத்தனையோ பேஷண்டோட ஆயுச நிர்ணயிச்சவனா இன்னைக்கு கோர்ட் என் ஆயுச நிர்ணயிச்சிருச்சே. அழாது அழாது. வாங்க வாங்க உட்காருங்க. எல்லா விஷயத்திலயுமே சந்தோஷமா இருந்த நாம இங்க மட்டும் தனித்தனியா இருக்கணுமா என்ன? ஆண்டவனா பார்த்து நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கிறோம். கேயா ஒண்ணு சேர்க்கணும். இத பாருங்க, நமக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அநேகமா இருக்காது. அப்படி இருந்தா ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். சட்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்களும் சரி, சட்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்களும் சரி, சட்டத்தை ஏமாத்த நினைச்சா அந்த சட்டம் யாரா இருந்தாலும் சரி அவங்கள தண்டிச்சே தீரும். அதுக்கு உதாரணம் நாம 3 பேரும் தான். டைகர் எஸ்டேட் முதலாளி அம்மா மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா,